ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காயம் இல்லாமல் ஒரு தக்காளி சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானல் நல்லா சூடானதும் அதில் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டும் செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட பட்டை மிளகா, கொஞ்சமாக பூண்டு பல் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை தக்காளி எடுத்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்தது. இப்போ காரத்துக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா வதங்கி வந்ததும் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அது கூட தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.